நாம் இன்று பாத அழுத்த சிகிச்சையில் 15வது புள்ளியை பார்க்க போகிறோம். 15வது புள்ளி எதன் தீர்வாக இருக்கும் என்றால், தோள்பட்டை வலி, கை வலி, முழங்கை வலி, அதாவது மேல் கை, முழங்கை, விரல்கள் வரை உள்ள அனைத்து பகுதிகளும் உள்ள வலியை நீக்கும். தோள்பட்டை என்றால் எப்படி நாம் சொல்லலாம்னா, கழுத்து பகுதியை ஒட்டி தோள்பட்டை முழுவதுமாக, கழுத்து கூட ஒரு பக்கம் பிடிப்பு இருந்ததுன்னா அதையும் இந்த புள்ளிகளை தூண்டி விடுவதன் மூலம், அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சரி செய்ய முடியும். இப்போ பாருங்கள், படத்தில் அந்த 4 விரல்களுக்கு கீழே இரட்டை கோடிட்டு 15 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அது முழுமையும் தோள்பட்டையை குறிக்கக்கூடியது. ஆக அந்த தோள்பட்டை வலியை நீக்குவதற்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும்? சிண்டு விரலுக்கு அடியில் உள்ள, அதாவது அந்த இரட்டை கோடிட்ட பகுதியின அந்த சிண்டு விரலுக்கு அடியில் ஆரம்பித்து பெருவிரல் நோக்கி நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். சிண்டு விரல் பக்கமாக ஆரம்பித்து பெருவிரல் வரைக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆக எப்படி என்றால், அந்த 4 விரல்களுக்கும் கீழே உள்ள பகுதி, அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது பெருவிரல் வரைக்கும் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது பெருவிரல்லேருந்து 2வது விரல்லாம் வலி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கழுத்தில் வலி இருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது கழுத்தோடு ஒட்டின தோள்பட்டையில் வலி இருக்கும். அதுவே சிண்டு விரல் பகுதியில், சிண்டு விரலை ஒட்டி சைடில் பாருங்கள் 15 என்று ஒரு குறிப்பு வரைந்திருக்கேன் 15 என்று. அந்த ஏரியாவில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது கை ஜாயிண்ட், ஆம்ஹோல் உட்காரோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட சிண்டு விரலோடைய கழுத்து பகுதி அங்கே அழுத்தும் பொழுது நம்மளுடைய அக்கிள் ஜாயிண்ட் அங்கே வலி இருக்கிறது சரியாகும். அப்புறம் அந்த சிண்டு விரல்லேருந்து கீழே கொண்டு வரணும். கீழ் நோக்கி கொண்டு வரும் பொழுது அங்கே நம்மளுடைய பாதங்களில் பார்த்தோன்னா, சிண்டு விரல்லேருந்து கீழ் நோக்கி கொண்டு வந்தோம்னா ஒரு ரவுண்டாக உருண்டையாக ஒரு எலும்பு ஒன்று தெரியும். அது வரைக்கும் வரும் பொழுது அது முழங்கை, அந்த உருண்டையாக இருக்கிற இடம் முழங்கை. அது வரைக்கும் நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முழங்கை பகுதியிலேருந்து மேல் நோக்கி போடுறது முன்னாடி விரல்கள் வரைக்கும் உள்ள ஏரியா. ஆக தோள்பட்டையிலிருந்து கழுத்து பகுதியை ஒட்டின அப்படி தோள்பட்டையிலிருந்து முழு கை வரைக்கும் உள்ள வலிகளை நீக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிகள் இந்த படத்தில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அது அழுத்தம் கொடுப்பது எப்படி என்றும் சொல்லியிருக்கேன். அப்படி கொடுக்கும் பொழுது கை தூக்க முடியாமல் இருக்க, முழங்கை வலி, விரல்கள் வரை உள்ள வலி அனைத்துமே சரியாகும். இன்னும் ஒன்று, தோள்பட்டை வலி என்றால் தோள்பட்டை பகுதிக்கு மட்டும், கை வலி என்றால் கை பகுதிக்கு மட்டும் நாம் அழுத்தம் கொடுத்தோம்னா அது சரியான தீர்வு கிடையாது என்று சொல்லலாம். அப்பொழுதுக்கான தீர்வை தவிர சரியான தீர்வு என்னவென்றால், நாம் 2வது புள்ளியிலும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். 2வது புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது வலி இருந்தால் அதற்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கணும். அதாவது இடது காலில், லெஃப்ட் சைடு காலில் 2வது புள்ளி 5வது புள்ளிக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே போன்று ரைட் சைடில் வந்துட்டு 2வது புள்ளிக்கும் 16வது புள்ளி 16 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். நாம் அந்த 16 என்பது என்னவென்று நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்ன, அதாவது லெஃப்ட் சைடு கால், இடது கால் என்றால் 2வது புள்ளிக்கும் 5வது புள்ளிக்கும் அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். வலது சைடு நம்ம தோள்பட்டை வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ரைட் சைடு தோள்பட்டை வலி இருக்குன்னா 2வது புள்ளியிலும் அழுத்தம் கொடுக்கணும், 16வது புள்ளியிலும் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ இதில் எங்கே வலி அதிகமாக இருக்கோ அது சார்ந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் தோள்பட்டை வலி வருகிறது. தோள்பட்டையில் எலும்பு தேய்ந்து விட்டதோ, அங்கு பசை தீர்ந்து விட்டதோ, அதெல்லாம் மற்ற காரணமாக இருக்கலாமே ஒழிய, இந்த உறுப்புகளினுடைய பாதிப்பால் ஏற்படுற வலிதான் அங்கே பிரதிபலிக்கிறது.
இந்த உறுப்புகளை சரி செய்யும் பொழுது அங்கு ஏற்படும் வலி குறையும், சரியாகும். இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். ஆக தோள்பட்டை என்றால் தோள்பட்டை வலி, கைவலி என்றால் அதற்கு மட்டும் கவனம் செலுத்தாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புக்கும் கவனம் செலுத்தி அதில் நம்ம அழுத்தம் கொடுத்து பார்த்து அதை சரி செய்யும் பொழுது முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஓகே, இன்று கைவலி அதாவது தோள்பட்டை வலிக்கு என்ன தீர்வு என்று பார்த்தோம். இதில் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கைகள் செயலிழப்பு இருக்கும் இல்லையா, அப்போ கைகள் நல்லபடியாக இயங்கணும் அப்படி என்றால் 7வது விரலுக்கு அடியில் 7வது புள்ளி கொடுத்தோம் இல்லையா, 7வது புள்ளி இந்த கை பாயிண்ட் முழுமையும் செய்யும் பொழுது கைகளுக்கு உண்டான இரத்த ஓட்டம் கிடைத்து கைகளுக்கு உண்டான செயல்பாடு ஆரம்பிக்கும். ஆக ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நாம் தான் அந்த புள்ளிகளுடைய தன்மை பார்த்து தொடர்பு படுத்தி கொள்ளணும். ஓகே, நன்றி.